Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. LIC-னுடைய 5 பெஸ்ட் பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது எல்ஐசி இன்னைக்கு டேட்டில் பல்வேறு விதமான பாலிசிகளை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் மிக சிறந்த 5 பாலிசிகளை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய ஜீவன் ஆனந்த் பாலிசி. இந்த பாலிசியை 2002 லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த பாலிசி அவைலபிளாக தான் இருக்குது. இந்த பாலிசி ஒரு மிகச்சிறந்த பாலிசி அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியினுடைய நோக்கமே வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும். இந்த பாலிசியை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய மெச்சூரிட்டி கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு தருவாங்க. ஆனால் உங்களுடைய லைஃப் லாங் முழுவதும் இந்த பாலிசியின் மூலமாக கவரேஜ் வழங்குவாங்க. எல்ஐசியினுடைய இந்த ஜீவன் ஆனந்த் பாலிசி என்டோமென்ட் ப்ளஸ் ஹோல் லைஃப் பிளான் அப்படின்னே சொல்லலாம். எல்ஐசியினுடைய ஜீவன் ஆனந்த் பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய 8 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இந்த பாலிசியை எப்போ வேணாலும் வாங்கலாம். பாலிசியினுடைய பீரியடாக குறைந்தபட்சம் 15 வருடத்துலேருந்து அதிகபட்சமாக 35 வருடம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வருடத்துலேருந்து 35 வயதுக்குள்ளே உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அதாவது பிபிடி பார்த்தீங்கன்னா பாலிசியினுடைய கால அளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தி ஆகணும். 35 வயதான ஒரு நபர் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் 25 வருட கால அளவில் இந்த பாலிசி வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் அமௌண்ட் 4086 ரூபாய். பிபிடி ப்ரீமியம் பேயிங் டேர்மாக 25 வருடம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 25 வருடம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தி ஆகணும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இந்த பாலிசியின் மூலமாக 26 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட் வழங்கினதுக்கு அப்புறமும் பாலிசி ஹோல்டருக்கு பாலிசியினுடைய வாழ்நாள் அதாவது காலளவு முழுவதும் இந்த பாலிசியின் மூலமாக லைஃப் கவரேஜ் வழங்குறாங்க. இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசியை வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் இந்த மாதிரியான ஸ்லோகனில் இந்த பாலிசியை சேல் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய ஜீவன் லக்ஷ்யா பாலிசி. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான பாலிசியை பொதுமக்களுக்கு வழங்கிக்கிட்டு வராங்க. அந்த பாலிசியில் ஒரு ஃபைனான்ஷியல் கோலுக்காக நீங்கள் ஒரு பாலிசியை எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த எல்ஐசியினுடைய ஜீவன் லக்ஷ்யா டேபிள் நம்பர் 933 பாலிசியை எடுக்கலாம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 10% வழங்குவாங்க. கூடவே பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் மொத்தமாக வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அதற்கப்புறம் இந்த பாலிசி முழுவதும் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு வருடமும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. கூடவே மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் வழங்குறதுனால இந்த எல்ஐசியினுடைய ஜீவன் லக்ஷ்யா பாலிசி ஒரு சிறந்த பாலிசி அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்ஐசியினுடைய இந்த ஜீவன் லக்ஷ்யா டேபிள் நம்பர் 933 பாலிசியின் மூலமாக ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் சேவிங் ரெண்டையுமே உங்களுக்கு வழங்குறாங்க. இந்த பாலிசி எந்த விதமான பங்கு சந்தையும் சாராத ஒரு பாலிசி. கூடவே இந்த பாலிசி ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான். அதாவது நீங்கள் பாலிசியினுடைய கால அளவாக எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவில் கடைசி 3 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. இந்த ஜீவன் லக்ஷ்யா பாலிசி ஒரு வித் ப்ராஃபிட் பிளான். அதாவது இந்த பாலிசியில் 2 விதமான போனஸ் வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். ஸோ பாலிசி ஹோல்டருக்கு மெச்சூரிட்டி டைமில் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் கூடவே இந்த வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ் ஃபைனல் அடிஷ்னல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க. அடுத்து இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்னென்னங்கிறத பார்க்கலாம். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 50 வயதுக்குள்ளே இந்த பாலிசியை வாங்கலாம். ஸோ 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ள நபர் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அதிகபட்சமாக அந்த பாலிசி ஹோல்டர் 65 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து பாலிசியினுடைய டேர்ம். இந்த பாலிசியினுடைய குறைந்தபட்ச டேர்ம் 13 வருடம், அதிகபட்சமாக 25 வருடம் வரைக்கும் வழங்குறாங்க. ஸோ 13 வருடத்திலிருந்து 25 வருடம் வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இந்த பாலிசி ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் பாலிசி. அதாவது பாலிசியினுடைய கால அளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ
அந்த கால அளவில் கடைசி 3 வருடம் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. இதுவே ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பாலிசி. பாலிசியினுடைய கால அளவாக 13 வருடம் செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 10 வருடம் மட்டும்தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். அதுவே 25 வருடம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 22 வருடம் மட்டும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தினா போதும். அதற்கப்புறம் 3 வருடம் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அடுத்து சம் அஷ்யூர்ட். இந்த பாலிசியினுடைய மினிமம் சம் அஷ்யூர்டாக 1 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் நோ லிமிட். ஸோ 1 லட்சம் ரூபாயிலிருந்து உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டில் இந்த பாலிசியினுடைய சம் அஷ்யூர்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 2 விதமான ரைடர்ஸை வழங்குறாங்க. ஒன்று எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ரெண்டாவதாக எல்ஐசிஸ் நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். ஸோ இந்த ஆப்ஷனல் ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் இதற்காக ப்ரீமியம் அமௌண்ட்டில் நீங்கள் அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 30 வயதில் 10 லட்சம் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 25 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா முதல் 22 வருடம் மட்டும்தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்க செலுத்தணும். கடைசி 3 வருடம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் அவங்க செலுத்த தேவையில்லை. மந்த்லி ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் 3634 ரூபாய். ஸோ ஒவ்வொரு மாதமும் 3634 ரூபாயை செலுத்தினாங்க அப்படின்னா 25 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம். வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸாக 11,50,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 4,50,000 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இந்த பாலிசியின் மூலமாக 26 லட்சம் ரூபாயை மொத்தமாக பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு எந்த டேட்டில் இந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அதற்கப்புறம் பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்டில் 10% அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை வழங்குவாங்க. கூடவே இந்த பாலிசியில் அதற்கப்புறம் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக 27 லட்சம் ரூபாயை மொத்தமாகவும் வழங்குறாங்க. ஸோ இந்த பாலிசியில் பாலிசி ஹோல்டருக்கு பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வழங்குறாங்க. கூடவே ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் இந்த பாலிசியை வழங்குறதுனால இந்த பாலிசி ஒரு சிறந்த ஃபைனான்ஷியல் கோல் பாலிசி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலுத்துறீங்களோ அந்த அமௌண்ட் அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான டேக்ஸும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. அடுத்து கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை சரியான தேதியில் நீங்கள் கட்டாமல் டிலே பண்ணீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால அளவு தான் இந்த கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியம் பேமெண்ட் மோடில் இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லியை செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 30 நாட்கள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. அதுவே நீங்கள் மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிரேஸ் பீரியடாக 15 நாட்கள் வழங்குறாங்க. இந்த கிரேஸ் பீரியட்லையும் எல்ஐசி ஃபுல் இன்சூரன்ஸ் கவரையும் வழங்குறாங்க. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டி வழங்குறாங்க. பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியின் மூலமாக லோன் வாங்கிக்கலாம். மூன்றாவதாக பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய ஜீவன் லாப் பாலிசி. எல்ஐசியில் அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஜீவன் லாப் பாலிசியை வாங்கலாம். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய 8 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ளே இந்த பாலிசியை வாங்கலாம். இது ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பாலிசி. அதாவது பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்த தேவையில்லை. பாலிசி பீரியடாக 16 வருடம், 21 வருடம், 25 வருடம் 3 பீரியடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் லெஸ் தேன் பாலிசி டேர்ம். அதாவது பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் செலுத்த தேவையில்லை. குறைந்த கால அளவே இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தினா போதும். 35 வயதான ஒரு நபர் இந்த பாலிசியை 10 லட்சம் சம் அஷ்யூர்டில் 25 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியமாக 4,175 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்மாக 16 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலிசியினுடைய முதல் 16 வருடம் மட்டும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தணும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 26,25,000 ரூபாய் இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய ஜீவன் உட்சவ் பாலிசி. இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அதாவது பிபிடி கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம்
ஒரு குறிப்பிட்ட கால அளவு நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக இந்த பாலிசியில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 10% அமௌண்ட்டை லைஃப் லாங் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வழங்குவாங்க. எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய்க்கான சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை 5 வருட கால அளவில் வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் கால அளவான 5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட், அதாவது நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. டிஃபர்மெண்ட் பீரியடான 5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் என்ட்ரி 90 நாட்கள். அதாவது ஒரு குழந்தை பிறந்து 90 நாட்களுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கலாம். அதிகபட்சமாக ஒரு நபர் தன்னுடைய 65 வயது வரைக்கும் இந்த பாலிசியை வாங்கலாம். இந்த பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்மாக 5 வருடத்திலிருந்து 16 வருடம் வரைக்கும் வழங்குறாங்க. ஸோ 5 வருடத்திலிருந்து 16 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். பாலிசியினுடைய டிஃபர்மெண்ட் பீரியடாக 5 வருட பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 5 வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுவே 6 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்மான 6 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 4 வருடம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதற்கப்புறம் தான் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 7 வருட ப்ரீமியம் பேயிங் டேர்மில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா டிஃபர்மெண்ட் பீரியட் 3 வருடம். 8 வருடத்திலிருந்து 16 வருடம் வரைக்குமான ப்ரீமியம் பேயிங் டேர்மில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா டிஃபர்மெண்ட் பீரியடாக 2 வருடம் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸை உங்களுக்கு வழங்குவாங்க. அதாவது இந்த பாலிசியினுடைய பயன்களை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெறலாம். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை, நோ லிமிட். நீங்கள் விருப்பப்படுற சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸை 2 விதமாக வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 ரெகுலர் இன்கம் பெனிஃபிட். இந்த ரெகுலர் இன்கம் பெனிஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அதாவது ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவு முழுவதும் உங்களுக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். அதற்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 10% அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வழங்குவாங்க. எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ப்ளஸ் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை வழங்குவாங்க. அதுவே ஆப்ஷன் 2 ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ப்ளஸ் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிசியினுடைய 10% அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே சேர்த்து வைப்பாங்க. கூடவே அதற்கு 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்டில் உள்ள 10% அமௌண்ட்டை உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணி கூடவே அதற்கு 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குறதுனால அந்த அமௌண்ட் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படும் பட்சத்தில் இந்த அமௌண்ட்லேருந்து 75% நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். கூடவே இதில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. 5 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 வருடம், அதற்கான டிஃபர்மெண்ட் பீரியட் 5 வருடம். ஸோ 10 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் 11வது வருடத்துலேருந்து இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்டை நீங்கள் பெறலாம். 6 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 6 வருடத்திற்கு அப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் 4 வருடம். ஸோ 11வது வருடத்துலேருந்து உங்களுக்கான பெனிஃபிட் இந்த பாலிசியில் ஸ்டார்ட் ஆகும். 7 வருட பாலிசிக்கு டிஃபர்மெண்ட் பீரியட் 3 வருடம். 8 வருடத்திலிருந்து 16 வருட பாலிசிக்கான டிஃபர்மெண்ட் பீரியடாக 2 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அதாவது ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்டில் 10% அமௌண்ட்டை மொத்தமாக வழங்குவாங்க. அதுவே நீங்கள் ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டை உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க. கூடவே அதற்கு 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குவாங்க. தேவைப்படும் பட்சத்தில் இந்த அமௌண்ட்லேருந்து 75% நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். கூடவே லோன் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க. அடுத்து கேரண்டீட் எடிஷன்.
இந்த பாலிசியில் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. கேரண்டீட் அடிஷனாக எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 40 ரூபாய் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் மொத்தம் 5 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர், ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். இந்த மாதிரியான 5 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அதற்காக எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 35 வயதில் 10 வருட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் கால அளவில் 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 59,016 ரூபாய் செலுத்தணும். ஸோ 10 வருடத்தில் அவங்க மொத்த ப்ரீமியமாக 5,78,730 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்மான 10 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 வருடம் டிஃபர்மெண்ட் பீரியடுக்காக அவங்க வெயிட் பண்ணணும். 2 வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பாலிசியின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்டில் 10% அமௌண்ட்டான 50,000 ரூபாயை அவங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே இந்த பாலிசியை 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 1,16,047 ரூபாய் செலுத்தணும். ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்மான 10 வருடத்தில் 11,37,988 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சு அதற்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் 2 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசியில் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10% அமௌண்ட், அதாவது 1 லட்சம் ரூபாயை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்குவாங்க. அடுத்து டெத் பெனிஃபிட். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய நியூ என்டோமெண்ட் பிளான். எல்ஐசியினுடைய இந்த எல்ஐசி நியூ என்டோமெண்ட் பிளான் நம்பர் 914 பாலிசியில் பாலிசியினுடைய கால அளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த பாலிசி ஒரு ரெகுலர் ப்ரீமியம் பாலிசி. பாலிசியினுடைய கால அளவாக எவ்வளவு காலம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தலாம். இந்த பாலிசி ஒரு வித் ப்ராஃபிட் பாலிசி. அதாவது இந்த பாலிசியில் 2 விதமான போனஸ் வழங்குறாங்க. ஒன்று வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். ஸோ இந்த 2 விதமான போனஸையும் உங்களுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் கூட சேர்த்து மொத்தமாக பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு வழங்குவாங்க. நெக்ஸ்ட் இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் என்ட்ரி 8 வருடம், அதாவது 8 வயதில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அதே அதிகபட்சமான ஏஜ் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வயது. ஸோ ஒரு நபர் தன்னுடைய 8 வயதிலிருந்து 55 வயதுக்குள்ளே இந்த பாலிசியை எப்போ வேணாலும் வாங்கலாம். பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த நபருடைய அதிகபட்சமான வயது 75 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த பாலிசியினுடைய மினிமம் பாலிசி டேர்ம் 12 வருடம், அதிகபட்சமான பாலிசி டேர்மாக 35 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 வருடத்திலிருந்து 35 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக 1 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் நோ லிமிட். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எந்த அமௌண்ட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான ப்ரீமியமை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷனல் ரைடர்ஸ். இந்த பாலிசியில் மொத்தம் 5 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ரெண்டாவதாக எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். இந்த 2 ரைடரில் ஏதாவது ஒரு ரைடர் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். மூன்றாவதாக எல்ஐசிஸ் நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், நான்காவதாக எல்ஐசிஸ் நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர், ஐந்தாவதாக எல்ஐசிஸ் ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். ஸோ இந்த 5 விதமான ரைடர்ஸில் முதல் 2 ரைடரில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். மற்றபடி 3 ரைடரையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த ரைடர்ஸை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் அதிகமாகும். அடுத்து கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை சரியான டேட்டில் நீங்கள் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட், அதாவது எக்ஸ்ட்ரா கால அளவு இந்த கிரேஸ் பீரியட்.
ப்ரீமியம் மந்த்லி மோட், அதாவது மாதம் மாதம் ப்ரீமியம் செலுத்துனீங்க அப்படின்னா கிரேஸ் பீரியடாக 15 நாட்கள் வழங்குறாங்க. அதுவே குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி இல்லை இயர்லி நீங்கள் செலுத்தும் பட்சத்தில் 30 நாட்கள் வரைக்கும் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. கண்டிஷன் என்னென்னா, பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த பாலிசியின் மூலமாக லோன் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்க முடியும். அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து ரிவைவல் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தாமல் இருந்து அதற்கப்புறம் மொத்தமாக நீங்கள் செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் இதில் கண்டிஷன் என்னென்னா, 5 வருடம் வரைக்கும் எந்த விதமான அமௌண்ட்டையும் இந்த பாலிசியில் செலுத்தாமல் அதற்கப்புறம் மொத்தமாக செலுத்தி இந்த பாலிசியை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 5 வருடத்திற்கும் அதிகமான கால அளவில் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் நீங்கள் செலுத்தாத பட்சத்தில் இந்த பாலிசியை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்து செட்டில்மெண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி ஆர் டெத் பெனிஃபிட். இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டை 2 விதமான ஆப்ஷனில் வழங்குறாங்க. ஒன்று லம்சம் பேமெண்ட், ரெண்டாவதா இன் இன்ஸ்டால்மெண்ட். லம்சம் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டை சிங்கிள் பேமெண்ட்டாக பாலிசி ஹோல்டருக்கு வழங்கிடுவாங்க. அதுவே இன் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டை 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் இந்த மாதிரியான கால அளவில் மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வழங்குவாங்க. இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷனை பாலிசி ஹோல்டர் எப்போ வேணாலும் மாற்றியமைக்கலாம். பாலிசி ஹோல்டர் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய நாமினி இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 25 வயதில் 35 வருட கால அளவில் 5 லட்சம் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் 1113 ரூபாய். இயர்லி ப்ரீமியம் ஒரு வருடத்திற்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,052 ரூபாய் செலுத்தணும். டோட்டல் ப்ரீமியமாக 4,56,820 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. 35 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 5 லட்சம். அதற்கான வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸாக 7,70,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 11,50,000 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 24,20,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த டேட்டில் பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்கும் வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் கூடவே ஃபைனல் அடிஷ்னல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.